ஐயோ கடவுளே, நகையை அடமானம் வச்சிருக்கோம். இப்ப வீட்டுல நகையே இல்ல. அத கேக்குறாரே, என்ன பண்ண போறேன்னே தெரியலையே. என்ன ஜானகி, போய் எடுத்துட்டு வா, ஏன் நிக்கிற? சகல பரவாயில்ல விடுங்க. என் பொண்ணுக்கு அந்த நகையை கொடுக்கறதுல தங்கச்சிக்கு விருப்பம் இல்ல போல இருக்கு. தயவு செஞ்சு அவங்கள கட்டாயப்படுத்தாதீங்க. இத பாருங்க, அப்படியெல்லாம் என் தங்கச்சி யாரையும் பிரிச்சு பார்க்க மாட்டாங்க. உங்க பொண்ண என் தங்கச்சி இப்ப வரைக்கும் அவங்க பொண்ணு மாதிரி தான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லங்க, அவங்க யோசிச்சுக்கிட்டு நிக்கிறாங்க. அதுல இருந்தே அவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியலையா? என்ன ஜானகி, நகையை எடுத்துட்டு வா, ஏன் யோசிக்கிற? இல்லங்க, அது வந்து என்ன நீ நகை இருக்குல்ல? இதுக்கு மேல மறைக்க முடியாது. உண்மையை சொல்லிட வேண்டியதுதான். இல்லங்க, அது வந்து அதெல்லாம் இருக்கு பெரியம்மா. பெரியம்மா, நகையை எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்கெல்லாம் யோசிக்கிறதுக்கு முன்னாடியே பெரியம்மா நலுங்க வைக்க போற பொண்ணு வெறும் கழுத்தோட இருக்க கூடாதுன்னு என்கிட்ட எடுத்துட்டு வர சொல்லிட்டாங்க. அதான் நான் பார்த்தேன். தங்கச்சி நமக்கு முன்னாடியே இது எல்லாத்தையும் யோசிச்சிடும். பெரியம்மா, இந்தங்க உங்க கையாலையும் அவங்களுக்கு கொடுங்க. ம். எங்க அப்பா கொடுத்த நகை தானே? ஆமா சாரு. ஆனா இதை எப்படி அவ எடுத்துட்டு வந்தான்னு புரியலையே. ஜானகி அக்கா மாட்டுவாங்கன்னு நினைச்சா இப்ப நம்ம மாட்டிப்போம் போல இருக்கே அண்ணி. இத நம்ம வெளியிலயும் சொல்ல முடியாது. என்ன அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு மீட்டிங் போட்டு பயங்கரமா ஏதோ திட்டம் போடுறீங்க போல இருக்கு. பெரிய பெரிய கிரிமினல்ஸையே நீங்க மிஞ்சிடுவீங்க போங்க. என்னடி வாய் ரொம்ப நீளுது? மரியாதையா பேச சொல்லிட்டேன். எந்த நகடி இது? பார்த்த தெரியலையா அத்தை? எல்லாம் உங்க நகைதான். அதாவது உங்க நகை இல்ல, உங்களுக்கு ஒருத்தர் கொடுத்த நகை. கரெக்டா? வேணும்னா பெரியப்பா கிட்ட சொல்ல போறீங்கன்னா போய் சொல்லுங்க. இல்லனா நான் போய் சொல்லட்டுமா? ஐயா வேண்டாம். நான் போய் சொன்னா அப்போ இந்த நகை ஏதுன்னு கேட்பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியே சாரு அப்பா உங்களுக்கு இந்த நகையை கொடுத்தாருன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். சரி, நம்ம 2 பேருமே போய் சொல்லலாம். வரீங்களா? ஐயோ, என்ன இவ எல்லாத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கா? இத மாமா கிட்ட வரை வந்து சொல்றீங்களா? இங்க பாருங்க அண்ணி, நீங்க மாமா கிட்ட எதுவும் சொல்லனா கூட பரவாயில்ல, விட்டுருங்க. ஏய், நீயும் தேவையில்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத. அப்போ சொல்ல வேண்டாமா அத்தை? உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன்.
சரி எல்லாரும் வெயிட் பண்றாங்க. சாருவை ரெடி பண்ணி கூட்டிட்டு வாங்க. அத்தை, இவ சரியான கேடியா இருக்கா. எப்படியோ நீங்க நகையை வாங்கினதை தெரிஞ்சுக்கிட்டா. ஜானகி அண்ணியும் இவளையும் வசமா சபையில வச்சு அவமானப்படுத்தணும்னு நினைச்சிருந்தேன். அது நடக்காம போயிடுச்சு பாரு. அதான் எப்படி அவங்க நகையை எடுத்துட்டாங்கல்ல, அத வச்சு நம்ம வேற ஏதாவது பண்ணலாம். இப்போ இந்த நகையை மாட்டி நம்ம சாருவை கூட்டிட்டு போலாம்.